ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishna-home-garden. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட சித்திரத்தை செடி. பாருங்கள், நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. நான் வைக்கும்போது ரொம்பவே சின்ன செடி. இதில் இது அளவு சொல்லணும்னா இது அதை விட 100 மடங்கு வளர்ந்துருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பெருசாகிடுச்சு செடி. அது நாங்கள் நர்சரியில் ஒரு 50 ரூபாயோ இல்லை 70 ரூபாயோன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம். இதை நடவு பண்ணி நான் 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆன செடியோட வளர்ச்சி இது. இதுலேருந்து நான் 2-3 கிழங்க பிரித்து தனியாக நடவு பண்ணியிருக்கேன். அதுவும் வளர்ந்துட்டுருக்கு. ஆனால் இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு செடி. ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. இப்போ இதில் பூ வச்சிருக்கு. அதை சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது இந்த பூ. நேற்று இது சரியாக மலரலை. இந்த மொட்டுக்கள் மட்டும் இருந்துச்சு. இன்றைக்கி இதில் ஒரு பூ மட்டும் மலர்ந்துருக்கு. இதில் விதை வைக்குமான்லாம் எனக்கு தெரியாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த பூவை பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருக்குது பூ. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது முழுசாக வளர்ந்ததுக்கப்புறம் இதில் விதை வருதா, அந்த விதையிலேருந்து இந்த சித்திரத்தை வளருமான்லாம் நான் பின்னாடி வரக்கூடிய வீடியோஸில் நான் சொல்கிறேன். இப்போ இதை நான் இந்த பூவை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்க வந்தேன். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பூ. இதில் இந்த சித்திரத்தில் ரொம்பவே மருத்துவ குணம் அதிகம். இந்த இலையை கூட நம்ம டீ மாதிரி யூஸ் பண்ணலாம், டீ போடுறதுக்காக. சூப்பராக இருக்குது இந்த ஸ்மெல்லு. நல்ல உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சுவாச பிரச்சனை, இந்த மாதிரி உடம்புல வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த சித்திரத்தை ஒரு நல்ல மெடிசன் இது. பாருங்க, சூப்பராக இருக்குது பூ. இது ஃபுல்லாக மலர்ந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தப்ப ஒரு பூ தான் மலர்ந்துருந்தது. இப்போ பாருங்கள், 3 பூ மலர்ந்துருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த பூ. இதில் விதை வருதா நம்ம பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே இப்போ ஒன்று ஒன்றா மலருது. நேற்று மலர்ந்த பூவும் அப்படியே தான் இருக்குது, கொட்டலை எதுவும். பார்க்கலாம், இது ஃபுல்லாக மலரும் போது பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். நான் அதையும் உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சித்திரத்தை செடி இதிலேருந்து எல்லா பூவும் ஆல்ரெடி மலர்ந்து போச்சு. நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் சுருண்டே போயிடுச்சு. பாருங்கள், எல்லாமே மலர்ந்து அழகாக இருந்தது பார்க்க பூ ரொம்ப. இப்போ எல்லாம் உதிருது. இதில் விதை வைக்குமா என்னன்றதை பற்றி தெரியல. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதோட காம்பு பகுதியில் ஒரு சிலது அப்படியே நிற்கிது. அதில் ஏதாவது விதை வருதா நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்ப்போம். அப்படி வந்ததுன்னா அது முளைக்குதான் நான் உங்களுக்கு முளைக்க வச்சு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சித்திரத்தை செடியில் வச்சுருந்த அந்த கொத்தில் இருந்த பூ எல்லாமே மலர்ந்து போச்சு. எதுலேயுமே விதை எதுவுமே வைக்கல. நான் கூட விதை வைக்குமோன்னு எதிர்பார்த்தேன். எதுவும் விதை இதில் எதுவும் வரலை. இது எதுக்காக இந்த பூ வந்ததுன்னு தெரியல. ஒருவேளை சித்திரத்தை அறுவடைக்கு தயாராகிடுச்சுன்னு தெரியப்படுத்துறதுக்காக இந்த பூ வந்ததான்னு தெரியல. நம்ம இதை பற்றி கொஞ்சம் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா இதை நம்ம அறுவடை பண்ணலாம். ஏன்னா அவசரப்பட்டு அறுவடை பண்ணிட்டு சரியாக வரலன்னா கிழங்கு அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள், இவ்வளவும் வேஸ்ட் ஆகிடும். அதனால் இதை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் அறுவடை பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.